கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை நிலையை அடைய ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால ஏதோ எங்களுக்கு ஆதாயம் என்று நினைக்காதீங்க. இது எல்லாருக்கும் போகணும் அப்படின்றதுனால தான். ஏன்னா எல்லா வீடியோ உங்களுக்கு வருன்றதுனால தான் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். ஏன்னா தேவன் எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் போல் நாங்கள் 6 நாள் வேலை செய்கிறோம். 7வது நாள் நாங்கள் இலவசமாக நாங்கள் ஊழியம் பண்ணுறோம். இந்த பாடமெல்லாம் ஏதோ உங்களுக்காக நான் அனுப்புகிறதா நினைக்க வேண்டாம். இல்லை இது மற்றவங்களுக்குன்ட்டு நாமளும் நினைக்க வேண்டாம். இது நம்மளுக்கானது. இப்போ பேசுகிறேன்னா இது என்னுடைய மெசேஜ் இல்லை, இது தேவன் எனக்கு தர்ற ஒரு எச்சரிப்பு அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்மளை அழைத்திருக்கிறாரு, நம்ம எகிப்திலேருந்து அழைத்திருக்கிறார், பாபிலோன்லேருந்து நம்மளை அழைத்திருக்கிறார், பெயர் சபையிலேருந்து நம்மளை அழைத்திருக்கிறார், விக்கிர ஆராதனைலேருந்து நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளை அழைத்து தெரிஞ்சுன்னு நம்ம உண்மை நிலையை காண்பிக்கணும்னு அவர் இது பண்ணுறாரு. அப்போ இந்த பாடம் எனக்கானது. இப்போ நான் பேசுகிறேன், இது எனக்கான பாடம்ன்ட்டு என்னையே உணர வச்சிருக்கார். அப்போது அப்படின்னா நம்ம கேட்குற ஒவ்வொருத்தரும், நான் பேச முடியலையே, நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கமாக பேச முடியல, சாட்சியாக சொல்ல முடியலன்னு நினைக்க வேணாம். நான் கிறிஸ்துவனுடைய வாயாக நான் பேசுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவனுடைய அவயமாக, அதாவது காதாக இருந்து கேட்குறீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போ எல்லாருக்கும் ஒரே கூலி தான். பேசுகிறவனுக்கு தான் அதிகமான ஒரு நான் இன்னும் செய்யணும், இன்னும் நான் அது கிறிஸ்துவனுடைய குணலட்சத்தை காமிக்கணும். அதனால கேட்குறவங்களுக்கும் அதே கூலி தான், பேசுகிறவங்களுக்கு தான் அதிகமான தண்டனை இருக்கும். அதனால நாம் இதை கேட்டுட்டு அந்த ஆமோஸோட நாட்களில் நடந்தது போல தான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்குது. ஆமோஸ் பாருங்கள், ஆமோஸ் பேசுனதை இயேசு கிறிஸ்துவும் பேசியிருக்கார். அதை நாங்கள் அடுத்த வாரம் நாளைக்கோ இல்லை நாளை மறுநாள் அதை பற்றி நம்ம ஆழமாக தியானிக்கலாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மெசேஜ் எனக்கானது அப்படின்னு நம்ம நினைக்கணும். நானும் அப்படி நினைக்கிறேன், நீங்களும் அப்படி நினச்சி தயவு செஞ்சு கேளுங்க. கடைசி காலத்தில் நிற்கிறோம். தேவன் நம்மளுக்கு பல விதமான பிரச்சனை தண்டனைகளை கொடுத்து நம்மளை அவர் கூட்டின்னு வர்றாரு. அதை நம்ம உணரணும். நான் கூட மெசேஜ் கொடுக்கும்போது கடந்த நாட்களில் இது மற்றவங்களுக்கானது, மற்ற சகோதரிக்கானது, மற்ற சகோதரனுக்கானதுன்னு நினச்சி பேசியிருந்தேன். இல்லை, இதை தேவன் உணர்த்துறார். இது நம்ம கேட்குற ஒவ்வொருத்தருக்கானது. இப்போ நம்மளாம் கிறிஸ்துவோட காதுவாக நீங்கள் இருக்கீங்க, நான் கிறிஸ்துவோட வாயாக இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் நம்ம எல்லாமே கிறிஸ்துவனுடைய சரீர அங்கம் தான். அதனால் நம்ம உற்சாகத்தோடு கேட்கணும். இது போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஃபோனில் பேசுங்க, இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதமாக தேவன் நடத்துவார் நம்மளை. சரிங்களா? அதனால் எல்லாருக்கும் ஒரே கூலி தான். நம்ம பரலோக ராஜ்யத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம. அதனால் இதில் யாருமே தனித்து விடப்பட்டவர்கள் இல்லை. குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே தேவனோட பிள்ளைங்க. தேவன் அதவங்களை உட்கார வச்சு கிறிஸ்து மூலமாக போதிச்சு கொண்டிருக்கிறார். முதல்ல எனக்கு போதிக்கிறார், அப்புறம் இந்த கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் இருக்கீங்களா குரூப்பில் ஒவ்வொருத்தரும், நம்ம எல்லாருமே கிறிஸ்துவோட அங்கம்தான். அதை உணர்ந்து நம்ம கேட்டால் தேவன் ஆசீர்வதிப்பார், நம்மளை பரலோக ராஜ்யத்தில் வைப்பார். அவர் சொல்றாரு, நம்மளை முத்திரம் மோதிரமாக வைப்பேன்ட்டு வாக்குத்தத்தம் ஆகாய் 2:23 சொல்லியிருக்கார். நம்மளை இந்த உலக ஜாதியில் இருக்கிற நம்முடைய தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்களாம் தேவனை அறியாம கிறிஸ்து அப்பான்னு சொல்லிட்டு இறந்தவங்க. இவங்க எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, இதுக்கு மேல நாம் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து தெரிந்துவாங்களாம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அது நம்மளுக்கு பாடமா இருக்கும். அது எகிப்துல இருந்த மாதிரி இப்ப நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கானானுக்குள்ள பிரவேசிக்க தகுதியானவர்களா நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஆமோஸ் எச்சரிக்கிறார். இன்னைக்கு ஆமோஸ் நிழலா இருந்தார். இயேசு கிறிஸ்து நிஜமான ஒரு தேவனுடைய பிள்ளையா, ஒரு வல்லம பராக்கிரமசாலியா நம்ம கூட இருந்து எச்சரிக்கிறார். நாம உணர்வடையணும். கேட்டுட்டு ஏதோ தள்ளி விட்டுட்டு ஏதோ குரூப்ல மெம்பர் மாதிரி இருந்துட்டு போகாதீங்க. இது அதுக்கான குரூப் இல்லை, அதுக்கான ஒரு சும்மா கூட்டம் சேர்க்கிற ஒரு குரூப் இது இல்லை. தயவு செஞ்சு நாம எல்லா உணர்வோடு நம்ம கேட்கணும், கிறிஸ்துவுக்குள்ள நடக்கணும். இது எகிப்தில் இருந்த காலம் போதும். ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு தண்டனையா தேவன் கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? நம்ம கிறிஸ்துக்குள்ள வரணுன்ட்டு தான். நம்ம கிறிஸ்தண்டையில பரலோக ராஜ்யத்தில் நிக்கணும் தான். தகப்பன் சிட்சிக்கிறார் நம்மள, சரியா? தாய் மாறிக்கிற கிறிஸ்து நம்மளை போதிக்கிறார். அவர் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட், நாம கிறிஸ்துவோட பள்ளிக்கூடத்துல பயில்கிற சகோதர சகோதரிகள் நாம. அதை உணர்ந்து கேட்டு தயவு செஞ்சு கேரக்டர்ல மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கிறிஸ்து அதுக்கான பரிசுத்த ஆவியை தேவனிடத்திலிருந்து வாங்கி தருவார். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க.
நம்ம எல்லாருமே தேவனோட பிள்ளைங்க தான். யாருமே நம்ம அற்பமான வேலை செய்கிறோன்றதுனால தேவன் நம்மளை அப்படி நினைக்கல. இந்த உலகத்தில் நமக்கு நியமிக்கப்பட்ட கடமை அது. காணான் அந்த வனாந்தர பயணம் இப்படிதான் இருக்கும். அதனால நாம் இன்னைக்கு கிறிஸ்துவ வார்த்தையை கேட்டுட்டா போதும்னு நினைக்காதீங்க. டெய்லி கேளுங்க. கண்டிப்பா டைம் இருக்கு. எந்த டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவன் அதை அனுமதிச்சிருக்கிறார் நம்மளுக்கு. கண்டிப்பா டைம் இருக்கு. எனக்கு டைம் இல்லைன்னு நினைச்சு நான் செக்யூரிட்டி கம்பெனி நடத்தினேன். இதுக்கெல்லாம் எங்க நேரம் இல்லைன்னு தேவன் சொன்னார். இதுவெல்லாம் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போவாது. எகிப்தின் வாழ்க்கை வாழ்ந்தது போதும். நீ கிறிஸ்துக்குள்ள வந்து அவருடைய கேரக்டரை பண்றதுக்கு பண்ணு. அதுக்காக இன்னைக்கு தேவனோட வார்த்தையை பேசிட்டா நாளைக்கு பேசாம இருந்துடாத. ஏன்னா சாத்தானுடைய கண்கள் உங்க மேலேயும் நம்ம மேலே இருக்கு. அதனால டெய்லி பரிசுத்தாவியை பெறணும்னா டெய்லி பேசி கிரியையில காண்பிக்கணும். கிறிஸ்து பலப்படுத்துவார் பரிசுத்தாவியை கொடுத்து தேவன் கிட்ட இருந்து வாங்கி. ஏன்னா அவருடைய ஈடுபலி நம்மளை காத்து கொண்டு இருக்குதுன்றதை உணர்ந்து நடக்கணும். அவருடைய ரத்தம் நம்மளுக்காக பரிந்து பேசுது. அதனால நம்ம ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யலாம், இல்லை செக்யூரிட்டி வேலை செய்யலாம், இல்லை நம்ம ஏதோ ஒரு பணி புரியலாம் நம்மளுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி. அதெல்லாம் வனாந்தர பயணம் தான். வனாந்தர பயணத்துல வெயில் இருக்கும், கடும் குளிர் மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கு மத்தியில நம்முடைய மருத்துவரா, நம்முடைய பாதுகாவலரா, நம்ம கூட நடக்கிறவர் கிறிஸ்து தான் மகிமையில இருக்கிறார். அதை உணர்ந்து நடங்க. நடக்கிறேன், நான் நடக்க பிராக்டிஸ் பண்ணுகிறேன். மற்றவங்களுக்கான மெசேஜ் இல்லை, இது எனக்கானது நான் உணர்றேன். அது மாதிரி உணர்ந்து தயவு செஞ்சு கேட்டு இந்த கடைசி காலத்துல எச்சரிப்பினுடைய கிறிஸ்துவனுடைய அந்த செய்தியை கேட்டு நம்ம கானானுக்குள்ள போகிற கடைசி பெல்லு அடிச்சுன்னுக்கிறார். ஓடி போய் உள்ள மூடணும். டோர் லாக் ஆகல, இன்னும் பெல்லு தான் அடிக்கிறார். எச்சரிப்பு மணியை கிறிஸ்து ஓடி போயிட்டா நம்ம பரலோகத்துல யுகா யுகமா கிறிஸ்துவோட வீட்டுல இருப்போம். பொறுமையோடு கேட்ட நம்மை கிறிஸ்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.